Hi, hello everyone. Today we are going to see ஈஸியாக பேசக்கூடிய மாதிரி சில சென்டென்சஸ் பிகினர்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சில சென்டென்சஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஈஸியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், குறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும். குறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் இஸ் பியூட்டிஃபுல். எதாக இருந்தாலுமே ஒரு ஃபுட்டு எடுத்துட்டாலும் கூட கொஞ்சமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம சாப்பிட்றதுக்கு அது மாதிரி குறைவாக பேசுகிறதும் நம்ம ரொம்ப பேசக்கூடாது. குறைவாக இப்போ நானே அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா, அதனால் எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அப்போ குறைவாக இருந்தால் நல்லா இருக்கணும். லெஸ் இஸ் பியூட்டிஃபுல். லெஸ் இஸ் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பிக்கையை தளர விடாதே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்போ அதை தளர விடக்கூடாதுன்னு. நெவர் லூஸ் ஹோப். நெவர் லூஸ் ஹோப் அப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், உன் வழக்கத்தை மாற்று. நம்மளுடைய வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும், வழக்கமாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் யுவர் ரொட்டீன் அப்படி சொல்லலாம். சேஞ்ச் யுவர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், சீக்கிரமாக குணமாகட்டும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சீக்கிரம் குணமாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. கெட் வெல் சூன். கெட் வெல் சூன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சுவர் ஏறி குதிக்காதே. இப்போ காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கிறது, கேட்டில் ஏறி குதிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைகளாம். அதெல்லாம் சுவத்து மேலே ஏறி குதிக்காதேன்னு சொல்கிறோம். டோன்ட் ஸ்கேல் த வால். டோன்ட் ஸ்கேல் த வால் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீ விழித்திருக்கிறாயா, அதாவது முழிச்சிட்ருக்கிறியா அப்படி நம்ம கேட்போம் இல்லைங்களா. 11 மணி ஆச்சு, 12 ஆச்சு, இன்னும் முழிச்சிட்ருக்கிறியா அப்படி கேட்போம். அப்போ ஆர் யூ அவேக், ஆர் யூ அவேக் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை பயமுறுத்தாதே. என்னை பயமுறுத்தாதே. டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு பக்கமாக பேசாதே. ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது, ஒரு ஃபைட் டைமில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க பக்கமே நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களுக்கு சார்ந்து பேசுகிறீங்க, ஒரு பக்கமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் பி பார்ஷியல். பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. டோன்ட் பி பார்ஷியல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், உண்மையை ஒப்புக்கொள். உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு. அட்மிட் த ட்ரூத். அட்மிட் த ட்ரூத் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மனசு சொல்கிறபடி பண்ணு. என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஃபேவராக இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் உன் மனசு சொல்கிறபடி பண்ணு, உன் மனசு சொல்கிறபடி டெசிஷன் எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ எப்படி சொல்லலாம், ஃபாலோ யுவர் ஹார்ட். ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நேரத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கோ. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி இந்த சின்ன பொருளுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறையே அப்படின்னு நம்ம சொல்லும்போது நேரத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கோ. வேல்யூ யுவர் டைம். வேல்யூ யுவர் டைம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்னாடி பேசுவதை கவனிக்காதே. அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அதுதான் பின்னாடி புறம் பேசுதல். நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னா நெவர் லுக் பேக். நெவர் லுக் பேக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நல்ல விஷயத்தை நினைத்துப்பார். எப்போது நடந்தது கெட்ட விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து, அதை அலசி பார்த்து, அதை பேசி எக்ஸாஜரேட் பண்ணுறதுல யூஸே கிடையாது இல்லைங்களா. அதனால் நல்ல விஷயம், நம்ம என்ன நல்லது பண்ணணும், யாருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது, யார் நம்மளுக்கு நல்லது பண்ணாங்க அப்படிங்கிறது, நல்ல விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரமாகும். முடிச்சிட்டியா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரமாகும். வந்துட்டாங்களான்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இட் டேக்ஸ் டைம். இட் டேக்ஸ் டைம் அப்படி சொல்லலாம். புதுசாக செஞ்சு பார். ஏதாவது புதுசாக செஞ்சு பாருங்க. ட்ரை சம்திங் நியூ. ட்ரை சம்திங் நியூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ புரிந்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். நீ இப்போ இந்த கிளாஸ் இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன நான் சொல்லணும்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் சென்டென்சஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். இப்போ இன்றைக்கி பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் all these sentences are very useful to you. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel English Pesa Vaanga. Bye from Nalini. Thank you.